ராமானுஜ பதாம்போஜ யுகளி யஸ்ய தீமதः பிராப்யம் ச பிராபகம் வந்தே பிரணதார்த்தி ஹரம் குரும் ஆத்ரேய ராமா வரஜகுரோஹோ பௌத்ரம் ததாஸ்ரயம் யாமுனாரிய குரோஹோ சூணு பக்தி சாரம் குரும் பஜே. ராமானுஜ பதச்சாய கோவிந்த க்வானபாயினி ராமானுஜ பதச்சாய கோவிந்த க்வானபாயினி ததா யத்தத் ஸ்வரூபாஸ ஜியான்மத்விஸ்ரமஸ்தலீ. எம்பார் திருவடிகளே சரணம். நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமான் எம்பெருமானார் இருவருமே நமக்கு கண்களாக திகழ்கின்றனர். புண்டரீகாட்சனான அந்த எம்பெருமானுக்கும் நமக்கெல்லாம் கண்ணாக இருக்கக்கூடிய நிர்வாககனாக இருக்கக்கூடிய எம்பெருமானாருக்கும் ஒரு பேராபத்து வந்தது. அரவிந்த லோச்சனன், பங்கைய கண்ணன், இப்படிலாம் நம்ம ஆழ்வார்கள் எல்லாரும் எம்பெருமானை சொல்லுகிறார்கள். இந்த புண்டரீகாட்சன் வச்சு அவ்வளவு காருண்யம் வாத்சல்யம் கொண்டவன் அந்த திருக்கண்கள். அதனால அப்படி ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். எம்பெருமான் அவதார காலங்களில் கூட மத்ஸ்யகா கமல லோச்சனகா, ராமோ ராஜீவ லோச்சனகா, மகாவராகோ ஸ்புடபத்ம லோச்சனகா இப்படின்ட்டு எல்லாமே எம்பெருமானோட எது மாறினாலும் அவனோட திருக்கண்கள் மாறவே மாறாதுன்றதுனால அவனோட பரத்துவத்தை இட்டு சொல்லும் பொழுது இப்படி புண்டரீகாட்சனான எம்பெருமான் தான் எல்லா ஆழ்வார்கள் வேதத்திலேருந்து எங்க பார்த்தாலும் அப்படி இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானது திருக்கண்களுக்கு ஒரு பேர ஆபத்து வந்தது. சுவாமி ராமானுஜர் பூர்வபக்ஷ வேதாந்தம் பயில்வதற்காக காஞ்சி மாநகரத்தில் யாதவ பிரகாசரிடத்தில் வந்தார். அப்பொழுது யாதவ பிரகாசர் வேதத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான சில வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அவப்பொருள் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார். சுவாமி ராமானுஜராக அவரால் தாங்கவே முடியலை. ஒரு சமயம் சாந்தோக்கிய உபனிஷத்தில் எம்பெருமானது திருக்கண்களை ஒப்பிடும் பொழுது தஸ்ய யதா கப்யாசம் புண்டரீகம் ஏ மமக்ஷினி அப்படின்ட்டு எம்பெருமானுக்கு தாமரை புஷ்பங்கள் போல மலர்ந்த அழகான இரு திருக்கண்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மிகீனமான ஒரு உபமானத்தை, அதாவது மர்கட பிருஷ்டத்தை உபமானமாக்கி ரொம்ப தாழ்ந்த நிலையில சொல்லும் பொழுது இவருக்கு கண்கள் எல்லாம் அப்படியே ரத்தம், உடம்புல இருக்கிற ரத்தங்கள்லாம் கண் வழியா வர அளவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு மனசு துக்ககரமாக இருந்தது. இப்படி பல வேத வாக்கியங்களுக்கெல்லாம் பொருந்தாத அவப்பொருளை எல்லாம் சொல்லி கொண்டு இருந்ததுனால சுவாமி ராமானுஜர் அவற்றையெல்லாம் திருத்தி இப்படிப்பட்ட பொருள் இந்த வேத வாக்கியத்துக்கு இல்லை என்று அதற்கு யதோக்தமாக எப்படி சொல்ல வேண்டுமோ, எது உண்மை பொருளோ அது எம்பெருமான் குணத்தை இட்டு சுவாமி ராமானுஜர் அவற்றையெல்லாம் திருத்தினார். இப்போ ஒரு வேத வாக்கியத்துக்கு ஒரு வேதாந்தியாக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு அவப்பொருள் எல்லாம் சொல்லிவிட்டால் அதுவே நிலை நிறுத்தி விடும் இல்லையா? அது எப்பேற்பட்ட ஒரு ஆபத்து. ஏன்னா வேதத்துக்கு வேதம் எம்பெருமானை பிரதிபலிக்க கூடியது. அப்படிப்பட்ட அந்த வேதத்துக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா அந்த ஆபத்தை போக்கக்கூடியவர் நம்முடைய ஆச்சாரியர், அவர் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானார். இப்போ எம்பெருமானுக்கு வந்த அந்த நமக்கெல்லாம் கண்ணாக திகழக்கூடிய ராமானுஜர் அவனோட கண்ணுக்கு எம்பெருமானோட கண்களுக்கு ஒரு ஆபத்து வரைச்ச அதை போக்கின மாதிரி எம்பெருமானார் நமக்கு கண்ணாக இருக்கக்கூடியவர். இந்த சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தாள்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட அந்த ராமானுஜரோட அவருக்கு ஒரு பேராபத்து வரைச்ச அந்த பேராபத்தை போக்கி நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்குன்னு இல்லை, லோகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்குமே தத்துவஹித புருஷார்த்தத்தை எல்லாம் காட்டி அந்த எம்பெருமானை அடைவதற்கு எதுவும் வேண்டாம், அன்பு ஒன்றே போரும், அதுவே நமக்கு தகுதி, மோட்சம் அடைவதற்கு எந்த தகுதியும் வேண்டாம், அவன் திருவடியை பற்றினால் எல்லாருக்கும் பேரு பெறலாம்ன்றதை காட்டி கொடுத்தாரே, அப்பேற்பட்டவரை காப்பாற்றியவர் நம்முடைய கோவிந்த பெருமாள் என்ற எம்பர். இவரது 1000வது திருநட்சத்திரம் இப்பொழுது. அந்த எம்பார் அப்படின்னு சொல்லச்சேவே ஆச்சாரிய பிரேமை கணத்திருக்கையும் அப்படின்ற மாதிரி அந்த ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ணி ஆச்சாரியரே சர்வமும் என்று நாம எல்லாம் எப்படி குரு பிரகாஷையே தீமான் அப்படின்னு இருக்கணும் இல்லையா, அதற்கு ஒரு வழிகாட்டியவர் எம்பார். ஏன்னா இவரோட திருநாமமே எம்பெருமானார் அப்படின்ற ஒரு அந்த திருநாமத்துலதான் இந்த எம்பார்ன்ற திருநாமமும் வந்தது. இந்த எம்பார் மதுர மங்கலம், மழலை மங்கலம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு க்ஷேத்திரத்துல
இவர் வந்து ராமானுஜரின் சிறிய தாயார், இந்த சித்தின்னு சொல்றோம் இல்லையா, தியுதிமதியின் திருநாமம், பூதேவி அவளோட திருநாமம், அவளோட சித்தி புள்ள அப்படின்னு நம்ம ஒரு சாதாரணமா சொல்றோம். அப்படிப்பட்டவர் தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை பாரத்வாஜ கோத்திரத்தில் அவதாரம் செய்தார். இது அவதாரம் செய்து ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டி கொடுப்பதற்காகவே அவதரித்தவர். ஏன்னா மற்ற எல்லாரையும் சொல்லச்ச எல்லாருக்கும் இல்லாத ஒரு திருநாமம் எம்பாருக்கு. என்னன்னா இப்ப திருவடி அப்படிங்கிறோம், இந்த திருமேனில இருக்கக்கூடிய பல அவயவங்கள் எம்பெருமானுக்கு இருந்தாலும் ஆச்சாரியனுக்கு இருந்தாலும் ஒரு ஸ்தரண்ய பிரஜை அப்படின்னச்ச ஒரு தாய் கிட்டக்க தாயின் முளையதான் மற்ற அவயவங்களை காட்டிலும் அந்த பிரஜைக்கு பால் சாப்பிட வேணும், உயிர் கொடுக்கக்கூடியது இல்லையா அந்த தாய்ப்பால். அப்ப அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால எப்படி தாயின் முளை அதுக்கு பிரதானமாக இருக்கிறதோ அதே போல அவரது திருவடி தானே நமக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியது அந்த திருவடி இல்லையா. அப்போ பெருமாள் அவர் விட்டாலும் அவன் திருவடிகள் விடாது தின்களாய் இருக்கும் சொல்ற மாதிரி நமக்கு ஆச்சாரியன் திருவடி பிராதானியமா இருக்கச்ச அந்த ஆச்சாரியனின் திருவடி நிழலாக இருக்கக்கூடியவர். அதனால்தான் பதச்சாயா அப்படிங்கிறார். ஏன்னா பட்டர் வந்து இந்த சகஸ்ரநாமம் சாதிக்கிறார் இல்லையா, வியாக்கியான சாதிக்கிச்சு அங்க உபக்கிரமத்துல கூட இந்த தனியனை தான் சாதிக்கிற ராமானுஜ பதச்சாயான்னு சொல்லிட்டு அந்த திருவடி நிழல் எம்பெருமானாரின் திருவடி நிழல். ஏன்னா எதை விட்டாலும் பிராட்டி கூட ஒவ்வொரு சமயம் விட்டு பிரிஞ்சிருக்கா எம்பெருமான விட்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு லீலை ஒரு சமயமாக அப்படி பிரிஞ்சு இருக்கா. ஆனால் இந்த நிழல்ன்றது நம்ம கூடவே வரும். நிழல் வந்து விட்டு பிரியவே பிரியாது. அதாவது அனபாயினி அப்படிங்கிற கோவிந்தா கானபாயினின்ட்டு அப்படி நிழல் பிரியாத மாதிரி எம்பெருமானாரின் திருவடி நிழலாகவே இருக்கக்கூடியவன்றதுனால நம்முடைய இத்தனை ஆச்சாரியர்களை காட்டிலும் எம்பாருக்கு எம்பெருமானாரின் திருவடி நிழலாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு சுகிருத்தம் இல்லையா. அப்படிப்பட்டவரை நாம் எப்படி போற்ற வேண்டும். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய வைபவத்தை காட்டி கொடுத்தவர் இந்த எம்பார் என்பவர் தான் நம்முடைய ராமானுஜரை காப்பாற்றி கொடுத்தார். ராமானுஜர் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு திருவரங்கத்துக்கு வந்து நம்பெருமாரோட அந்த காரியங்கள்லாம் எடுத்து அங்க எல்லாம் பண்றதுக்கு, ஏன்னா உபய விபூதியும் இவர் கையில இருக்கு இல்லையா, ராமானுஜர் உடையவர் இல்லையா. அப்படிப்பட்டவர் அந்த காரியங்கள்லாம் அந்த சம்பிரதாயத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இங்க பயின்று கொண்டு இருக்கும் பொழுது காஞ்சிபுரத்துல எம்பாரும் கூட இருந்து பயின்றாராம். எம்பாரும் கூட இருந்து பூர்வபக்ஷ அதெல்லாம் வேதாந்தங்கள்லாம் பயின்று இருக்கும்போது அந்த யாதவ பிரகாசருக்கு ராமானுஜர் மேல ஒரு அசூயே வந்துடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் அபார்த்தம் சொல்லும் பொழுது அதையெல்லாம் திருத்தி இன்ன பொருள்ட்டு ராமானுஜர் அப்படி சாதிச்சுட்டே வந்ததுனால மற்ற மாணவர்கள் மத்தியில ராமானுஜர் இவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்றாரேன்றதுனால ராமானுஜரின் செல்வாக்கு இப்படி பெறுகிறதே, இவரை தீர்த்து கட்ட வேண்டும்ட்டு காசி கழிச்சுட்டு போய் கங்கா ஸ்நானம் அப்படின்ற ஒரு வியாஜத்தை வச்சு இவரை அந்த முழுகடித்து விடலாம்ட்டு திட்டம் போட்டு சுவாமி ராமானுஜர் சகிதமாக எல்லா சிஷ்யர்களோட யாதவ பிரகாசர் அங்க காசிக்கு போறார். போற வழியிலேயே இதையெல்லாம் தெரிந்து கொண்ட கோவிந்த பெருமாள் வந்து, அதாவது நம்முடைய எம்பார், அவருக்கு கோவிந்த பெருமாள்ட்டு அவரோட தாய் மாமனான திருமலை நம்பி திருநாமம் விட்டார். அவர் வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த யாதவ பிரகாசர் உண்மை அங்க ஜலத்துல கங்கா ஜலத்துல தீர்த்து கட்ட தீர்மானித்திருக்கார் சொன்னதுனால ராமானுஜர் திருப்பி வந்தார். எல்லாருக்கும் அந்த சரித்தம் தெரியும். அப்போ அவரோட கண்ணாக இருக்கக்கூடிய அந்த ராமானுஜர் எம்பெருமானரை நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்காரு. ஏன்னா எப்பேற்பட்ட கைங்கரியங்கள்லாம் பண்ணு திருவரங்க செல்வமுற்றும் திருத்தி வைத்தான்ற மாதிரி இந்த வைஷ்ணவ உலகத்துக்குன்னு இல்லாம லோகத்துல உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்படி ஸ்தனன்ய பிரஜைக்கு எப்படி தாய்மொழியோ அதை மாதிரி நமக்கு அந்த ராமானுஜர் திருவடிகளே சரணம் நம்ம இருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்டவரை நமக்கு காட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம அவர் உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி மிருத சஞ்சீவனி மாதிரி நமக்கு கொடுத்தாரு இல்லையா. அப்பேற்பட்டவரை நாம் எப்பவும் போற்றி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருந்த இந்த கோவிந்த பெருமாளுக்கு ஒரு விதி வசமாக காளஹஸ்தியில சிவபூஜை பண்ணும்படியான ஒரு நியமனம் மாதிரி அங்க போய் அவர் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு இருந்தார். இப்படி இவர் சிவபூஜை பண்ணிட்டே இருக்கும் பொழுது இதை பார்த்த ராமானுஜர் ஒரு வைஷ்ணவராக பிறந்து வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து அந்த ஆச்சாரத்தில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படி இவர் சிவபூஜை பண்றாரே, இவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதற்காக
சுவாமி ராமானுஜர் அங்க திருமலை நம்பிக்கிட்ட பிரார்த்திக்கிறார். இவர் எப்படியாவது மீட்டு கொண்டு வர வேண்டுமே என்று பிரார்த்திக்கிறார். அப்போ காளஹஸ்தியில நித்தியம் ஜலம் குளத்திலேருந்து எடுத்துன்னு போய் அங்க பூஜைக்காக கோவிந்த பெருமாள் எடுத்துக்கொண்டு செல்வார். இதை அறிந்த திருமலை நம்பி, சரி இதை ஒரு நல்ல ஒரு யுக்தி கொண்டு போய் அவரை மீட்டு வரணும் அப்படின்றதுனால எப்போ அந்த கோவிந்த பெருமாள் வருவான்றதை எல்லாம் தெரிந்து கொண்டு இங்க திருமலை நம்பி அங்க போறார். அதே போல இவர் நினைத்தபடியே ஒரு நாள் கோவிந்த பெருமாள் அந்த குளத்திலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு கோயிலுக்கு போறதுக்கு பூஜை செய்யறதுக்காக வர, அப்போ ஒரு மரத்துக்கு அடியில நின்றுட்டு ஒரு ஓலையில ஒரு ஆலவந்தாரோட ஒரு ஸ்லோகம், அத்விதீயமான ஒரு ஸ்லோகம், ஸ்வாபாவிகா அனவதிகாதி சயேசி திருத்துவம் நாராயண துவயி நமுஷ்யதி வைதி கக்கக பிரம்மா சிவக சதமக பரமஸ்வராட்டு இத்தியே தேபி எஸ்ய மகிமார்ணவ விபுருஷஸ்தே அப்படின்ட்டு எம்பெருமானது பரத்துவத்தை சொல்றார். ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த எம்பெருமானுக்கு முன் மற்ற தேவதாந்திரங்கள்லாம் எப்படி இருக்கிறார்கள், நாம் எப்படி இந்த எம்பெருமானை எதற்காக இப்படி பற்ற வேண்டும், மற்ற தேவதைகளுக்கும் இவனுக்கும் உண்டான வாசி, இதை பற்றி ஒரு விவரிக்கக்கூடிய இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இந்த ஓலையில் எழுதி அப்படியே அங்க வச்சிடுறார். அந்த அவரோட திருக்கண்கள்ல படுற மாதிரி வச்சுடுறார். அதே போலவே உடனே அங்க நம்முடைய கோவிந்த பெருமாள் எம்பார் வந்து அந்த ஓலையை எடுத்து படிச்சு பார்க்கிறார். படிச்சு பார்த்துட்டு இப்படி திருமலை நம்பிய பார்க்கச்ச ஏதோ நழுவ விட்டீரோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறார். உடனே திருமலை நம்பி சொல்றார், எங்கள் வஸ்துவானது நழுவக்கூடிய வஸ்து அல்ல அப்படிங்கிறார். அதாவது ரெண்டு பொருள் படும்படியாக இவர்களது ஒரு உரையாடல் இருக்கிறது. நிறைய ரெண்டு பேரும் இவர் ஒண்ணு சொல்ல அதற்கு இவர் இரண்டு பொருள் படும்படியாக ரொம்ப அழகாக அவர்கள் இரண்டு பேரும் உரையாடுகிறார்கள். கடைசியில அவருக்கு கொஞ்சம் மனம் மாற்றம் உண்டாகும்படி இவர் அழகாக பேசுகிறார். பேசி ரொம்ப சாதுரியமாக பேசின உடனே அவர் மனம் மாறி திருப்பி இங்க திருமலை நம்பியிடமே வந்து விடுகிறார். தான் எப்படி வந்தோம், தான் வைஷ்ணவ அந்த சம்பிரதாயத்துல வந்தோம், இனிமே நாம அங்க போகக்கூடாதுன்ட்டு வந்துட்டு இங்க திருமலை நம்பிக்கிட்டக்க ஆச்சாரிய கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ஆச்சாரிய கைங்கரியங்கள் பண்ணி கொடுத்துன்னா லோகத்துல அதை விட வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா இந்த சரீரம் எடுத்த ஜென்மா தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாதுன்னு ஆச்சாரியனுக்கும் பகவத் பாகவத கைங்கரியங்கள் பண்ணும் பொழுது அதை விட்டுட்டு நமக்கு எங்கேயுமே போக முடியாது. இப்படியே வர கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப பக்தி ஸ்ரத்த வைராக்கியம் எல்லாம் சேர்ந்து இருக்கு. இவருக்கு ஞான பக்தி வைராக்கியம் வளர்ந்து 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 அப்படி ஒரு நிஷ்டையில இருந்தார் அவர். அந்த சமயத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீராமாயணம் அவர்கிட்ட திருமலை நம்பிக்கிட்டக்க காலக்ஷேபம் கேட்கறதுக்காக அவர் அங்க வந்து ஸ்ரீராமாயண காலக்ஷேபங்களை எல்லாம் கேட்டு முடித்த உடனே திருமலை நம்பி ராமானுஜர்கிட்ட கேட்கிறார், உமக்கு அடியன் என்ன தருதுன்னு தெரியலையே, இவ்வளவு நாள் வந்து இங்க ராமாயணத்தை கேட்ட உமக்கு அடியன் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைக்கிறார். அப்போ சுவாமி ராமானுஜர் சொல்றார், உமக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்ற ஆசையாக இருந்தாக்க, ஏதாவது அபேட்சை இருந்தார் கோவிந்த பெருமாளை கொடுத்து அருளும் அப்படின்ட்டு இவர் பிரார்த்திக்கிறார். உடனே ஆச்சாரியனிட்ட கட்டளையைப்படி கோவிந்த பெருமாளும் சுவாமி ராமானுஜரனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் தானே இருந்தாலும் ஆச்சாரிய கைங்கரியத்திலிருந்து இங்கு வருகிறார். ஆனால் இவருடன் வந்தாரை தவிர அவருக்கு அந்த கைங்கரியத்தை எழுந்ததுனால மனசுல வந்து ஒரு 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 சோக்கமா இல்ல ஏதோ ஒரு தரிப்பு, அவரால் அந்த ஆச்சாரியனை பிரிஞ்சு வந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கம். அதனால் உடல் அப்படியே மெலிந்து வெளுத்து போயிடுத்தான் கோவிந்த பெருமாளுக்கு. இதை பார்த்த உடனே சுவாமி ராமானுஜர் புரிந்து கொண்டார், இப்போ உனக்கு ஆச்சாரியனை பிரிஞ்சுட்டு வந்ததுனால உன்னோட தேகமெல்லாம் வெளுத்து இருக்கு, அதனால நீ மறுபடியும் ஆச்சாரியன்கிட்ட போய் கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்னு திருப்பி அவர் அனுப்புறார். இவரும் வருகிறார், மறுபடியும் திருமலை நம்பி திருமாளிகைக்கு வருகிறார். அப்பொழுது கதவை திறக்கவே இல்லை திருமலை நம்பி. திருமலை நம்பியின் தேவியார் சாதிக்கிறார், இந்த குழந்தை வாசலே நிக்கிறானே அவனை கதவை திறந்து உள்ளுக்குள்ள அழிச்சுன்னு வரக்கூடாதா அப்படின்னா அவர் ரொம்ப பதிலே சொல்லலையாம். அதற்குமே வந்து ஒரு தீர்த்த பிரசாதமாவது கொடுத்து அனுப்பக்கூடாதா அப்படின்னா, விற்ற பசுவிற்கு புல் இடுவார் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். பசுவை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அவன் தானே பார்த்துக்கணும், இனிமே நமக்கு அந்த பசுக்கும் வித்துட்டோன்னா சம்மந்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு வைராக்கியம் புரியுறது. மறுபடியும் வந்து சுவாமி ராமானுஜரோடையே இருந்துட்டு அவருக்கு அணுக்க தொண்டராக இருந்து அப்படி ஒரு காரியங்களை எல்லாம் கூடவே இருந்து கொண்டு செஞ்சாராம். இப்படி பண்ணும் பொழுது அவருக்கும் ஒரு விவாகம் ஆயிற்று. பத்னி அவளும் இருக்கா. ஆனால் இவரோட ஞான பக்தி வைராக்கியமானது இல்லறத்தில் ஈடுபடவில்லை. அவருக்கு எப்பவும் ஆச்சாரிய கைங்கரியம் அதே போல பகவத் கைங்கரியம் இதுலதான் இவரது மனசு இருந்ததை தவிர, இவர் கிரகஸ்தனாக ஆனாலும் இவர் கிரகஸ்தாத்திரமத்துக்கு உரிய அந்த லட்சணங்கள்
அதற்குரிய இதெல்லாம் இவர் எதுலையும் ஈடுபடாம இருந்தார். அப்போ இவரது தாயார் ராமானுஜரிடம், இப்படி இவர் கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு மனைவியை ஏறெடுத்து பார்க்காம இருக்காரு, இவருக்கு ஒரு வம்சம் வழியெல்லாம் வர வேண்டாமா, அதனால இவருக்கு நீர் ஏதாவது சொல்ல வேண்டாமா அப்படின்ட்டு கேட்கிறா. அப்போ சுவாமி ராமானுஜர் சொல்றார், உங்களோட வைராக்கியம் நல்லதுதான், ஆனாலும் நீர் கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிறீர், அதற்குண்டான அந்த தகுதி பெற்று இருக்கிறதுனால பத்னியோட இன்று இருக்க வேண்டும் நீர் அப்படின்ட்டு நியமனம் பண்ணி ராமானுஜர் அனுப்புறார். அப்போ பத்னியோட சரி, இவர் ஆச்சாரியனோட திருவாக்கு இல்லையா, அதனால ஏகாந்தமாக பத்னியுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு பத்னியோட ஏகாந்தமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பத்னி இவரிடத்தில் வருகிறார். ஆனால் அப்போ ஏகாந்தம் என்பது கிடையாது. ஏன்னா எங்கும் வியாபித்து இருக்கக்கூடிய எம்பெருமான், எங்கேயுமே இருக்க அந்தர் பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயணஸ்திதகான் இருக்கக்கூடியவன். அப்போ ஏகாந்தம்ன்றதுக்கு எந்த விதமான அங்க சந்தேகமே கிடையாது. ஏகாந்தமா நாம தனியா இருக்கோம் அப்படின்றது சொல்ல முடியாது. அதற்கு மேல அவர் என்ன சொல்றார், தன்னோட பத்னி கிட்டக்க அந்தர்யாமி ஒளிவிடுகிறது. ஏன்னா எம்பெருமான சொல்லும்போது அந்த பரம், வியூகம், விபவம், அர்ச்சை எப்படிலாம் சொல்றோம், ஒவ்வொரு இடத்துல 5 நிலைகள்ல எம்பெருமான் இருக்கச்ச நம்முடைய மனசுக்குள்ள அந்தர்யாமி, அந்த அந்தர்யாமியில எம்பெருமான் இருந்துட்டு இருக்கான். அப்போ இந்த அந்தர்யாமி ஒளிவிடுகிறதுன்னு சொல்லி அந்த அந்தர்யாமியில எப்படி பகவான் இருக்கிறான்ற அந்த தத்துவங்களை எல்லாம் தன்னோட பத்னிக்கு அன்று இரவு முழுக்க உபதேசம் பண்ணாராம். உடனே இந்த பத்னி இந்த பொண்ணு மறுநாள் அவரோட தாயார்கிட்டக்க இந்த மாதிரி அந்தர்யாமி உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லவே உடனே மறுபடியும் ராமானுஜர்கிட்ட போய் கேட்கச்ச, அப்ப ராமானுஜர் கேட்கிறாராம், என்னப்பா இப்படி பண்ணிட்டிய அப்படின்னா, அந்தர்யாமி ஒளிவிடும் பொழுது அழிச்சாட்டம் கூடுவோம் அப்படின்ட்டு ஒரு வசனம் சொல்றாராம். சரி, உம்முடைய வைராக்கியத்தை புரிஞ்சுட்டோம், ஆனால் நீர் இப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டா அதை அனுஷ்டிக்க வேண்டும். அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு நீர் இதை அனுஷ்டிக்கலைன்னா, ஏன்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம், அப்படி வானப்பிரஸ்தம்லாம் சொல்றா இல்லையா, ஏதாவது ஒரு ஆசிரமத்துல இருந்தா அதை இருக்கணும், எந்த ஆசிரமத்தையும் இல்லாம இருக்கக்கூடாது. அப்போ நீ கிரகஸ்தனாக இருந்துட்டு நீ இப்படி இருக்கக்கூடாது, அப்ப நீ சந்நியாச ஆசிரமம் வாங்கிக்கோன்னு சொல்லி இவருக்கு சந்நியாச ஆசிரமம் பண்றார். இங்க ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்படி இவருக்கு அந்தர்யாமி பிரகாசிக்கிறது அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப அந்தர்யாமி பிரகாசிக்கிறது, ஒளி விடுறது அப்படின்னா இது சாத்தியமா, அது அந்தர்யாமி ஒளி விடக்கூடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமே அப்படின்றதுக்கு மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துதான். அதனால என்ன பண்ணாராம் சுவாமி ராமானுஜர், ஒரு இருட்டு அறை, அந்த அறையில ஒரு சின்ன ஊசி, அந்த ஊசியை தூக்கி அந்த இருட்டு அறையில போட்டுட்டாராம். போட்டுவிட்டு தன்னோட சிஷ்யர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு வழக்கு எடுத்துன்னு போங்க, அந்த அறையில ஊசி இருக்கு, அதை பார்த்து எடுத்துன்னு வாங்கோ அப்படின்ட்டு சுவாமி ராமானுஜர் நியமிக்கிறார். சிஷ்யர்கள் எல்லாரும் வழக்கு எடுத்துட்டு போறா. சின்ன ஊசி, அந்த இருட்டு அறையில வழக்கு எடுத்துட்டு போயும் தீபத்தை வச்சுன்றா இருந்தா கூட அவர்களால் அந்த ஊசியை கண்டுபிடிக்க முடியலையா. உடனே சரி வாங்கோன்னு கூப்பிடுறாரு எல்லாரையும். கோவிந்த பெருமாளை கூப்பிடுறார். சொல்லிட்டு அவர்கிட்ட உள்ள ஊசி இருக்குன்றத சொல்லாத, வழக்கும் கொடுக்கல, என்ன விஷயம்ன்றதையும் சொல்லல. உடனே கோவிந்தா, உள்ள ஏதாவது வஸ்து இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துன்னு கொடு அப்படின்னு கேட்கிறார். இவர் தீபம்லாம் எதுவுமே, ஒளி பிரகாசத்துக்கு எதுவுமே எடுத்துன்னு போகாம அந்த இருட்டு அறையில போய் அந்த ஒரு ஊசியை கொண்டு இந்த வஸ்துதான் அங்கே இருந்தது. ஏன்னா ராமானுஜர் எதை சொல்றார், எதை மனதில் வைத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் சொல்கிறார்ன்றது கோவிந்த பெருமாளுக்கு தெரியாது. மற்ற சிஷ்யர்களாவது கையில தீபத்தை எடுத்துன்னு போனா வெளிச்சத்துக்கு, இவருக்கு தீபமும் கொடுக்கல. ஆனாலும் அந்த ஊசியை கொண்டு இந்த வஸ்து மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாராம். அப்போ எப்படி கொண்டு வந்தேன்னா அந்தர்யாமி ஒளி விட்டது. அப்ப அந்தர்யாமி ஒளி விடும்னா சாமான்யமா நமக்கெல்லாம் அந்தர்யாமி ஒளி விடாது. அப்படி ஒரு நிஷ்ட வைராகியத்துல இருப்பவர்களுக்கு அந்தர்யாமி ஒளிவிடும் இல்லையா. ஏன்னா வேதங்கள் உபனிஷத்துக்கெல்லாம் சொல்லும் பொழுது அங்குஷ்ட மாத்திரகா புருஷகான்ட்டு உபாசகர்களுக்கெல்லாம் எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருந்துட்டு சேவை சாதிக்கிறாங்கலாம் சொல்றா இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு எம்பாருக்கு எப்பவுமே ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய சிசுரூஷையில இருக்கும்போது பதச்சாயா அப்படின்றதுனால அந்த நிழல்லையே ஒதுங்கிண்டு வேற எந்த சிந்தை, லோகவிதமான சிந்தையே இல்லாதவராக இருந்தார் இல்லையா. பகவத் குணத்திலேயே ஈடுபட்டு இருந்ததுனால அவருக்கு அது சாத்தியமா இருந்தது. அதனால்தான்
நாம் போன்றவர்களுக்கு ஏதாவது ஒரு கண்ணுல பிரச்சனை வந்தது அப்படின்னா அங்க மதுரமங்கலத்தை போய் எம்பார்கிட்ட போய் சேவிச்சுட்டு வருவாளாம். அவரை சேவிச்சுட்டு அவர்கிட்ட பிரார்த்திச்சுட்டு வருவாளாம். ஏன்னா இருட்டான ஒரு அறையில அந்தர்யாமி பிரகாசம் கொடுத்து அந்த சின்ன ஊசியை எடுத்துன்னு வந்திருக்காருன்னா அப்போ நமக்கு ஒளிவிடக்கூடிய அந்த கண்களுக்கோ ஞானத்துக்கோ வேணும்னா அப்ப எம்பாரோட ஒரு திரு அருள் வரும் இல்லையா? அதுக்காக எல்லாரும் போய் வேண்டிப்பான்னு சொல்லுவார். அப்போ இவருக்கு ஒரு திருநாமத்தை அதனாலதான் அப்ப வந்து பண்ணிவிட்டோம். சரி, நீ இவ்வளவு வைராக்கியத்தோட இருக்கியன்னு சொல்லி அவருக்கு காஷாயம் எல்லாம் கொடுத்து அவருக்கு வந்து சந்நியாசாசனம் வாங்கிக்கோன்னு சொல்றார். அப்ப திருநாமம் எம்பெருமானார் அப்படின்ட்டு எம்பாருக்கு திருநாமத்தை சாற்றுகிறார் ராமானுஜர். ஆனால் அந்த எம்பார் அந்த திருநாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா. ஏன்னா இந்த திருநாமத்தை என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனாலதான் எம் பார் அப்படிங்கிறார். எம்பெருமானார்ன்ற அந்த திருநாமத்துல எம் பார், எம்முனா எம்முடைய, பாருனா நிழல், எமக்கு அதாவது இவருக்கு வந்து ஒதுங்கக்கூடிய இடம், நிழலாக இருக்கக்கூடிய இடம், புகழாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்ற ஒரு அர்த்தத்துல. ஏன்னா இவருக்கு பதச்சாயா இல்லையா, அதனால எம்பெருமானாரின் திருவடி நிழலில் இருக்கக்கூடியது, தாவத்திரயங்கள்லாம் போக்கக்கூடியதுல. இப்போ ஒரு மரத்துக்கிட்ட போய் நிழல்ல போய் நின்றுட்டோம்னா அப்பாடா அப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா? அதை போல அந்த எம்பெருமானாரின் திருவடி நிழல்ல ஒதுங்கின வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால அவரது திருவடி எம்முன்னாய் என்னுடைய அந்த இடம், பார் அப்படின்னா இடம், அந்த ஒதுங்கக்கூடிய இடம் அப்படின்ற ஒரு திருநாமம். அதனால்தான் மத் விஸ்ரமஸ்தலி அப்படின்னு அது அப்படியே வடமொழியில வந்து பராசர பட்டர் அதுக்கு அப்படியே தனியன் சாதிக்கிறார். ஏன்னா பட்டரோட ஆச்சாரியன் இல்லையா எம்பார். அதனால இந்த தனியன் பண்ணினதும் பராசர பட்டர் தான். அந்த விஸ்ரமஸ்தலின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே அதை வந்து மத் அப்படின்னு போட்டு அந்த அப்படி எனக்கு புகழாக தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம், நிழலாய் இருக்கக்கூடிய இடம், புகழாய் இருக்கக்கூடிய இடம்ட்டு இப்படி எனக்கு இருக்கக்கூடிய புகழாக ஒரு இடம்னாக்க அது சுவாமி ராமானுஜரன் திருவடியை தவிர ஒன்றும் இல்லை அப்படின்றதுனால அதுல இப்படி சாதிச்சு இந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் ராமானுஜர்கிட்ட பெரிய நம்பிக்கிட்டெல்லாம் கூடவே இருந்து கேட்டுண்டு இருந்தாராம் எம்பார். இவ்வளவு வைராகியங்கள் இருந்தாலும் பரம ரசிகராக இருப்பாராம். ஏன்னா ஆழ்வார்களோட ஸ்ரீ சுக்திகள் ஆச்சாரியன்கள் எல்லாம் அங்க வியாக்கியானங்கள்லாம் கொடுக்கும் பொழுது அதெல்லாம் அனுபவிச்சு இன்னென்ன இடத்துல இன்னென்ன ஆழ்வார் இன்னென்ன மனோபாவத்துல பாடச்ச இப்படிதான் பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்தந்த பாசுரங்கள். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப பெரியாழ்வார் பாசுரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அத்தூதன் அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்ட்டு கண்ணனோட அவனோட ஒரு லீலைகள் எல்லாம் பெரியாழ்வார் வந்து அனுபவிக்கிறார். அப்ப அனுபவிக்கும் பொழுது அப்போ கண்ணன் லீலைகள் இந்த குழந்தைகளோட விளையாடச்ச குழந்தைகள் எல்லாம் ஒரு பயமுடுத்துறதுக்கு அப்ப அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்ட்டுலாம் அவர் வந்து வியாக்கியானத்துல கொடுக்குறார். அங்க இவரோட நிர்வாகம் எப்படின்னா இப்போ அரையர் சேவை நடக்கிறது எம்பெருமான் அங்க திருவரங்கத்துல நம்பெருமாள் சன்னதியில அரையர் உய்ந்த பிள்ளை அப்படிங்கிறவர் அரையர் சேவை பண்ணிட்டு இருக்கார். அங்க எல்லாரும் எழுந்துருளி இருக்கா, எல்லா சிஷ்யாக்களும் எழுந்துருளி இருக்கா, சுவாமி ராமானுஜரும் எழுந்துருளி இருக்கார், எம்பானும் எழுந்துருளி இருக்கார், எல்லாரும் எழுந்துருளி இருக்கா. அரையர் சேவை எம்பெருமானுக்கு அந்த பாசுரங்களை பாடி அதோட வியாக்கியானங்கள்லாம் சொல்லி அப்ப சொல்லும் பொழுது அப்ப அரையர் வந்து அபிநயம் பிடிக்கிறார். அப்ப அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்னச்ச கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு அவர் வந்து அரையர் வந்து இந்த 2 கண் இமை இருக்க அந்த இமையை இப்படி உள்ள மடிச்சு திருப்பி இப்படி வெளியில கொண்டு வந்து அந்த இந்த மாதிரி பண்றான், அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்ட்டு அபிநயம் பிடிச்சாராம். ஆனா எம்பார் இதை பார்த்துட்டு கண்ணன் இப்படி பண்ணியிருக்கக்கூடிய சந்தர்ப்பமே இருக்காது. ஏன்னா அந்தந்த பாசுரத்துக்கு உண்டான ஆழ்வாரின் பாவம் வந்து அவ்வளவு வந்து அவருக்கு ரொம்ப நல்லபடி அதை ரசிச்சு பார்க்கக்கூடியவரா இருக்கிறதுனாலையும் சுவாமி ராமானுஜரோட எம்பாரும் இந்த அபிநயங்கள் எல்லாம் இந்த முத்திரைகள் எல்லாம் தெரிந்தவர். அவர் பெரிய நம்பிக்கிட்ட கத்துக்கிச்ச கூட பன்னிசையோடையே தான் கத்துண்டார். அதனால ராமானுஜருக்கும் எம்பாருக்குமே இசையும் நன்றாக வரும், பன்னிசையில் பாடக்கூடியவர்கள். அதே போல அபிநயத்துல உள்ள நாட்டிய சாஸ்திரத்துல உள்ள கூடிய அந்த முத்திரைகள் இல்லாம இவர்களுக்கு அத்துப்படியாம். அதனால அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா கண்ணன் வந்து ஜாத்தோசி தேவதேவேச சங்க சக்கர அதாவது 2 கையில சங்கு சக்கரத்தோட தானே எம்பெருமான் அவதாரம் பண்ணா. உபசம்கரேன்ட்டு அவ அம்மா சொன்ன உடனே அதுக்கப்புறம் மறைச்சுட்டான் இல்லையா. அப்ப கண்ணன் கிட்டக்க சங்கு சக்கரம் கையில வச்சுட்டு இருப்பான். இந்த பசங்க கிட்டக்க போய் இப்படி கண்ணுல அப்படி திறந்து பண்ணி அப்படி பயமுடுத்தணும்ன்ற அவசியம் கிடையாது.
கண்ணங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சங்கு சக்கரத்தை எப்படியாவது இந்த குழந்தைகள்கிட்ட காமிச்சாலே அதுகள் பயந்துக்கும் இல்லையா? அதனால என்ன சொல்றாராம், இப்படி சங்கு சக்கரத்தை இப்படி காட்ட வேண்டும், இப்படி 2 கையும் இப்படி வச்சுட்டு பண்ண உடனே அரையர் உடனே புரிஞ்சுண்டு அந்த கண்ணை இப்படி இப்படி எடுத்து காட்டுறதை விட சங்கு சக்கரத்தை எம்பார் வந்து அரையருக்கு மட்டும் புரியும்படி காமிச்சாராம். அப்ப சபை நாகரிகம் இல்லையா? எல்லா எழுத்தாப்பும் எழுந்து நீ பண்ணது தப்பு, இப்படி பண்ணக்கூடாதுன்னு நம் போல் இருப்பவர்கள், சாமானியமாக இருப்பவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மாதிரி ஆச்சாரியர்கள்ட்ட நாம கத்துக்க வேண்டியது இந்த விஷயம். அவருக்கு மட்டும் புரியும்படி சொன்ன உடனே அவர் உடனே இப்படி காமிச்சோன்னா அரையரும் இப்படியே இந்த உயிர்ந்த பிள்ளை அரையர் இப்படி வச்சுட்டு பார்த்தாராம். ஏன்னா இந்த நாட்டிய சாஸ்திரத்துல சொல்லச்ச இது சொல்ல உத்சங்க ஹஸ்தம் சொல்றா. அது எப்படின்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த ஹஸ்தம் சொல்றோம், ஒவ்வொன்றும் ஆஹ்வான ஹஸ்தம் சொல்றோம், அபய ஹஸ்தம்ங்கிறோம். ஒன்னொன்னுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. இது வந்து பயத்தினாலேயோ கோபத்தினாலேயோ அன்புனாலேயோ இப்படி வெளிப்படுத்தச்ச இந்த மாதிரி காட்டுவாளாம். அதுதான் சொன்னார் என்று பெரியோர்கள் சொல்லி அடியன் கேட்டிருக்க. அப்போ இந்த இடத்துல அப்பூச்சி காட்டுகிறான்னு என்ன ஒரு அழகாக இவரோட ஒரு மனசுல வந்து என்ன ஒரு பாவம் இருந்திருந்தா. ஏன்னா இவருக்கு எம்பார் வைராக்கியராக இருந்தாலும் அந்த வைராக்கியத்தை வச்சுட்டு இருந்தா கூட அவருக்கு அந்த பாசுரத்துல அந்த சமயத்துல என்ன சொல்லணும்ன்றத வந்து ஒரு பரம ரசிகராக இருந்தாதானே சொல்ல முடியும். அதே போல நம்பனை நரசிங்கனைங்கிறார் இன்னொரு பாசுரத்துல பெரியாழ்வார். அப்போ அந்த நம்பனை அப்படின்ற இடத்துல அவனை எம்பெருமான பிரகலாதன் நம்பினதுனால நரசிம்ம பெருமாள் ஓடி வந்தார். ஏன்னா எங்க இருக்கான் அப்படின்னு இரண்யகசிபு கேட்கச்ச எங்கும் உளன்னு சொன்னான் இல்லையா? அப்ப அந்த எம்பெருமான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அப்போ அங்க பெரியாழ்வார் பாசுரத்துல நம்பனை நரசிங்கனைன்ற இடத்துல இவர் ஒரு ஐதீக நிர்வாகம் எம்பார் இங்க காட்டுறார். ஏன்னா ஒவ்வொரு பாசுரத்திற்கும் அதோட கல்யாண குணத்தை, எம்பெருமானதுக்கு எந்த கல்யாண குணத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள், லீலையை வெளிப்படுத்துறாளா இல்ல வீரத்தை வெளிப்படுத்துறாங்க, என்ன ரசம் சொல்லப்பட்டிருக்கு. இது இசையிலும் நாட்டியத்திலும் நன்றாக ஒரு அந்த புலமை இருந்தவர்களாலதான் இப்படி கொடுக்க முடியும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல சொல்றாராம், எம்பெருமானுக்கு 3 ஆபத்து வந்தது. என்ன ஆபத்து அப்படின்னா, இப்ப பிரகலாதன் கிட்டக்க அவன் இரண்யகசிபு கேட்கச்ச அந்த எம்பெருமான் வந்து நரசிம்மன் வந்து காப்பாத்தலன்னா ஐயோ என்ன ஆயிருக்கும், லோகத்தாரெல்லாம் என்ன சொல்லுவா. அதே போல கஜேந்திரன் ஆதி மூலம் கூட்டுது இல்லையா? அப்போ ஆதி மூலம் கூப்பிடச்ச அப்ப எம்பெருமான் ஓடி வந்து இந்த கஜேந்திரனை காப்பாத்தலன்னா அப்போ என்ன எல்லாரும் ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவா, எழுதி வச்சிருவாளே எம்பெருமான் இப்படிப்பட்டவனா, ஆபத்துல காப்பாற்ற மாட்டானே, அவனுக்கு ஈஸ்வரத்துமே இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருவா. அதனால எம்பெருமான் நமக்கு ரட்சணம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான்னா அது அதோட கொடுமையாச்ச. திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது இந்த திருநாமம் இரண்டு சங்கு சக்கர கதாபாணி துவாரகா நிலையச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் சொல்லச்ச. அப்போ அந்த திரௌபதியை காப்பாத்தினான எம்பெருமான். இப்போ எம்பெருமானுக்கு 3 ஆபத்து வந்தது. இந்த 3 ஆபத்திலையும் எம்பெருமான் வந்து காப்பாத்தினதுனால அப்பாடான்னு அவர் சொல்றாராம், இந்த ஆபத்தை வந்து அவன் வந்து அனுகிரகம் பண்ணினதுனால அந்த ஆபத்து போச்சு அப்படின்ட்டு அந்த இடத்துல அங்கங்க எந்தெந்த மாதிரி இருக்கோ அதை சொல்றாராம். அதே போல ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் அப்படின்ட்டு சாதிக்கிறார். அங்க எப்படின்னா பாணி கிரகணம் பண்றா இல்லையா, அந்த இப்போ கல்யாணம் பண்ணிக்கச்ச கைத்தலம் பற்ற கை மேல கை வைத்து அப்படின்னு சொல்றோம். பாணி கிரகணம் நம்மளோட விவாகத்தெல்லாம் சொல்றோம். இந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் ராமாயணத்துல சீதா தேவி என்ன சொல்றா, பாலேன பீடிதகா அப்படிங்கிறா. அதான் ராமன் வந்து சீதா பிராட்டி கை பிடிச்சது எப்படி இருக்காரு அப்படின்னாக்க என் கை பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லாம பீடிதகா அப்படின்னாலாம், கை அழுத்தமாக பிடிக்கப்பட்டதுன்ட்டு. அனுமார்கிட்டக்க சீதா பிராட்டி சொல்றாளாம், என்னை வந்து மறந்துட்டாரா, என்னை கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு நினைவு வச்சுக்கோ அப்படின்றத என்னை கை பிடிச்சிட்டார் அப்படின்றதுனால தான் பாலேன பீடித்தகான்னு சொல்லி அனுமார்கிட்ட சொல்ற வாக்கியம் இது சீத்தை சொல்றா. இதை வந்து அங்க திருஷ்டாந்தம் அந்த இடத்துல நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் பாசுரத்துல காட்டுறச்ச அங்க எம்பார்கிட்டக்க சிஷ்யர்கள்லாம் வந்து கேட்டாலாம், என் கை பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லாம பீடிதகா, அப்ப கை அழுந்தப்பட்டதுன்னு ஏன் இப்படி இங்க சீதா பிராட்டி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்கச்ச அப்போ எம்பார் சொல்றாராம், அங்கண்ணன் உண்ட ஆறுயிர் கோதிதுன்ட்டு அங்க நம்மாழ்வார் சாதிக்கிறார் இல்லையா.
ஏன்னா எம்பெருமானால அனுபவிக்கப்பட்ட இந்த ஆத்மா கோதாகி விட்டது அப்படின்னு சொன்னதுனால என் கையை பிடித்தபடி தனக்கே ஆகும்படி அழுந்த பிடிக்கிறது. ஏன்னா அப்படி ராமன் பிடிச்ச புடியில அப்படி ஒரு அழுத்தம் இருந்துதான். என்ன ஒரு எவ்வளவு ஒரு ஆச்சரியமான என்ன ரசானு பாவம் இல்லையா? நம்ம கண்ணால பாக்குற மாதிரி இவர் எம்பார் கொடுக்கும் பொழுது நமக்கு கண்ணால பாக்குற மாதிரியே அந்த காட்சியை முன்னின்று இருப்பார். நம்ம சீதைய ராமன் எப்படி பிடிச்சார், கையை பிடிச்சாருன்னு தான் நாம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். அவர் கையை அழுத்தி பிடிச்சாரா இல்ல கை பற்றினாரா அப்படின்றதெல்லாம் நாம விசாரம் பண்றது நினைக்கிறதும் கிடையாது. நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் பற்றலை. ஆனால் இந்த சிஷ்யர்கள் கேட்கும் பொழுது இப்ப நம்மாழ்வார் பாசுரத்திலேருந்து எடுத்துன்னு அந்த ஆத்மாவை அவன் இப்படி பண்ணி கோதாகி விட்டதுன்னு சொன்ன மாதிரி இவர் கை அழுந்த பட்டது அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தான். எம்பெருமானால் அனுபவிக்கப்பட்ட அந்த ஆத்மா கோதாகி விட்டதுன்னு சொல்ற மாதிரி இவனோட அப்படி அழுத்தம் பட்டது அப்படின்ட்டு சொல்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். அதே போல எம்பார் காத்தால எழுந்துட்ட உடனே அவர் அருள் செயல ஈடுபட்டதுனால அவர் தினமே என்ன பண்ணுவாரானித்து வழி நின்று நின்னை தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்திகரே அவர் பழுதொன்றும் வாராத வண்ணமே வில் கொடுக்கும் மண்ணளந்த சீராகான் திருவேங்கடம். இந்த பாசுரத்துல திருவந்தாதி பாசுரத்துல எம்பெருமான் திருமலையில எழுந்தருள் இருக்கானே, அந்த திருமலை இருக்கே, அந்த மலையே நமக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் கொடுக்கக்கூடியதா. நாம் மனசுல என்ன அபேட்சிக்கிறோமோ அதையெல்லாம் அந்த மலையே குடிக்க வச்ச. அப்போ மலை இவ்வளவு கொடுக்கும் பொழுது அங்க எம்பெருமான் எவ்வளவு கொடுப்பான். அவர் சொன்னாரு, ஏன்னா மலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமேன்னு அருள். அதை போல அந்த மலையே நமக்கு இவ்வளவு கொடுக்கறதே, அதனால எம்பெருமான் நமக்கு கொடுக்காம இருப்பானான்றதுனால கார்த்தால எழுந்த உடனேயே இந்த பாசுரத்தை தான் எம்பார் அனுசந்தானம் பண்ணுவாரா. நாமுமே காத்தால எழுந்த உடனே இந்த பாசுரத்தை அனுசந்திக்கணும். அது ரொம்ப அருமையான ஆச்சரியமான பாசுரம். அதே போல குலசேகர ஆழ்வார் பாசுரம்னு எடுத்துக்கும் போது என் சினம் தீர்வன் நானே அப்படின்ட்டு கோபிகைகள் பாவனையில பாடுறார். அந்த ஒரு கோபிகிட்ட வரேன்னு சொல்லிட்டு போய் கண்ணன் வரல இல்லையா, அதனால ஊடல், அந்த ஒரு கோபிகைக்கு ஒரு ஊடல். இங்க எம்பாரும் ஒரு பரமரசமா கொடுக்குறார். அந்த இடத்துல அந்த ஏர் மலர் பூங் அந்த அந்த பதிகத்துல வரக்கூடிய பாசுரம் அங்கேயுமே அந்த உய்ந்த பிள்ளை என்ற அரையர் அபிநயம் பிடிக்கிறார் நம்பெருமாளிடம். அப்போ அவர் பணிச்ச இவளுக்கு சினம் இல்லையா, இந்த கோபிகைக்கு சினம் கண்ணன் பேர்ல என் சினம் தீர்வன் நானே அப்படின்னு சொன்னதுனால இவர் என்ன நினைக்கிறாராம், இந்த அரையர் சுவாமி அந்த கோபிகை அவ்வளோ சினம் தீர்வன் கண்ணங்கட்டேன்னு காட்டுறதுனால அந்த கண்ணனை பிடிச்சி இழுத்து அவனுக்கு 2 அப்படி அறை கொடுத்து காலால 2 உதை கொடுத்து கையில 2 அடி அடிச்சு கோபம் வந்தா குழந்தைகளை எப்படி ஒரு தாயார் அடிப்பா அதை போல ஒரு அடி கொடுக்கலான்ட்டு அத மாதிரி ஒரு அபிநயம் பிடிச்சாராம். உடனேயே அப்போ எம்பார் சொல்றாராம், கண்ணனுக்கு இப்படி ஒரு கோபத்தினால சீற்றத்தினால அடி கொடுக்கறதுனால அவன் அதுல இன்னும் அவனுக்கு உகப்பு ஜாஸ்தி. ஏன்னா ஒரு கோபியோட ஒரு ஸ்பரிசம் கிடைக்கிறது இல்லையா, இவரோட கரத்தை அவன் கரத்தால அவனை தொட்டாலே அவளுக்கு இன்னும் ஆனந்தமாச்சே, அதனால அவன் இன்னும் ஆனந்தப்படுவான், இன்னும் குதூகலம் அடைவான். அதனால ஒரு பொண்ணு போய் அடிச்சாலேன்றதுனால அவனுக்கு எந்த விதமான கஷ்டம் கிடையாது. கண்ணனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணானவள் கண்ணன் இந்த பெண்ணை பார்க்கும் வரும்பொழுது உதாசீனப்படுத்தி இப்படி முகத்தை இப்படி திருப்பிண்டாலே போருமே, நான் உன்னை பார்க்க மாட்டேன் கண்ணா அப்படின்னு அந்த கோபத்துல அந்த மூஞ்சியை திருப்பிண்டாலே அதை தாங்குவானா கண்ணன். ஏன்னா தனக்கு மனசுக்கு இனியவள் இல்லையா. ஏன்னா கிருஷ்ண கிரகீத மானசகான்றது பாகவதம் சொல்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கோபஸ்திரீகள் அந்த மனசில் கவரப்பட்ட கண்ணனால் கவரப்பட்ட மனசை உடையவர்கள் இல்லையா, அவனுக்கு உயிராக இருக்கக்கூடியவராச்சே. அப்படி இருக்கிறவன் நம்மளை திரும்பி பார்க்கலையே இந்த பொண்ணு அப்படின்னா அவனுக்கு அதை விட வேற என்ன தண்டனை. அதனால அடிக்கிறது கண்ணனுக்கு தண்டனை கிடையாது. அவனுக்கு இப்படி முகத்தை திருப்பின்னு அவன் மூஞ்சியை பார்க்க மாட்டேன்னு இந்த கோபிமார் சொன்னாலே போறோம், அதுவே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ரசம் பட அங்க சொல்றார். அதே போல திருவாய்மொழியில எடுத்துக்கச்ச கூட ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு பதிகம், ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. அதுல கடைசியில மற்ற தெய்வம் நின்ற ஆதிப்பிரா நிற்க மற்ற தெய்வம் நாடு தீரேங்கிறார் இல்லையா ஆழ்வார்.
அந்த பதிகத்துல ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. அங்க வந்து எல்லாரும் சாட்சாத் நாராயணன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு காத்துண்டு இருக்கான். நமக்கு பெரிய பேரான மோட்சமே கொடுக்கச்ச அல்ப விஷயங்கள் நமக்கு கொடுக்காம விட்டுருவோம். ஆனா நாம சம்சாரிகள்லாம் என்ன நினைக்கிறோம், இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்கிறோம். ஆனா எல்லாமே நமக்கு இந்த யோகக்ஷேமம் அப்படின்னு சொல்லச்ச கண்ணன் பகவத்கீதையில யோகக்ஷேமம்னு நிலைத்து நிற்கக்கூடியதுதான் யோகக்ஷேமம் சொல்றான். ஏன்னா மற்ற எல்லாமே அனித்தியங்கள். நாம் எதை யோகக்ஷேமம் நினைச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் யோகக்ஷேமம் விசாரிக்கிறோம்னு சொல்றோமே தவிர இது அனித்தியங்கள். ஆனா அழியாமல் திரும்பி வரக்கூடாத ஒரு இடத்துல இருந்து வரக்கூடாது அப்படின்னா அது வந்து சாட்சாத் அங்க அவனுக்கு வந்து நம்ம கைங்கரியம் பண்றது. இப்ப அதுவே அவன் கொடுக்கச்ச இந்த சின்ன விஷயத்த கொடுக்காம இருப்பானா அப்படின்னச்ச இந்த ஜனங்களுக்கு இந்த சம்சாரிகளாக இருக்கிறதுனால இது வேணும் அது வேணும், இந்த காரியம் சாதனை ஆகணும் அந்த காரியம் சாதனை ஆகணுமே அப்படின்ட்டு எம்பெருமான் கிட்டக்க ஒரு பொறுமை கிடையாது. எம்பெருமான் நமக்கு அளிப்பான்ற அந்த பொறுமை இல்லாததுனாலையும் அதுக்கு உண்டான அந்த ஞானம் பக்குவப்படாததுனாலையும் மகாவிஸ்வாசம் இல்லாததுனாலையும் எங்கெங்கயோ தெரிஞ்சுட்டு அவா கொடுப்பா இவா கொடுப்பா, அங்க போனா காரியம் நடக்கும் இங்க போனா காரியம் நடக்கும்ட்டு இவர்கள் இப்படி பல மார்க்கங்களை தேடி போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருத்தப்படுறாரு இல்லையா ஆழ்வார். அந்த இடத்துல சொல்றார் ஒரு அழகான ஒரு வார்த்தை, சேம்புக்கு கூரா சிற்றறிவாள் உண்டோ அப்படின்னு கேட்கிறாரு. சேம்புக்கு கூரா சிற்றறிவாள் உண்டா? இப்போ இந்த சேப்பங்கிழங்கு செடியை வந்து ஒரு அறுக்கிறதுக்கு பெரிய கத்தியா வேணும், அப்படி சின்ன இதுலயே பண்ணிடலாமே, அதுக்கு ஒன்றும் பெரிய கத்தி வேணும் ரொம்ப கட்டமா வேணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்கிறவா சாமான்யமா இருக்கிறவாளுக்கு போய் அல்ப விஷயத்துக்காக இப்படி வாழலாம் போறாளே. ஆனால் இங்கதான் ஒரு அழகா எம்பார் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுறார். ஆனால் எம்பெருமானாரின் தரிசனத்தில் வரக்கூடிய இந்த பெண்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த பெண்கள் எல்லாம் ராமானுஜரின் தரிசனத்தில் ராமானுஜரின் திருவடியை ஆசிரியத்தவர்களுக்கு அவளுக்கு கல்வி அறிவு இருக்கணும்னு கூட இல்லை. கல்வி அறிவு இல்லாதவர்கள் கூட சாட்சா ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்ற இதர தேவதாந்தரங்களை அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் தெரியுமா? எம்பார் சாதிக்கிறார், எம்பெருமான விட்டுட்டு மற்றவாகிட்ட இவா போவே மாட்டா. அப்படி ஒரு தேவதாந்தரங்கள் இருந்தா இந்த பெண்கள் எல்லாரும் அடுப்பு வைக்கிறதுக்கு செங்கல் வைக்கிறோம் இல்லையா, செங்கல் வச்சு அடுப்பு வைக்கிறோமே, அந்த காலத்துல எல்லாம் கல் அடுப்பு தானே, அந்த அடுப்புக்காக வைக்கப்படும் அந்த செங்கல் என்று இந்த பெண்மணிகள் நினைப்பார்கள். யாரு? எம்பெருமானார் தரிசனத்தில் வரக்கூடிய இந்த பெண்கள் அடுப்புக்கு வைக்கக்கூடிய செங்கல் தான் அப்படின்னு தேவதாந்தரங்களை நினைப்பாராம். அப்படின்னா அந்த பெண்கள் கல்வி அறிவு கூட இருக்கணும்ன்றது கிடையாது. எம்பெருமானாரின் திருவடியை பற்றியவர்கள் சாதிக்கிறார். அந்த பாசுரம் வந்து அது எதனால அப்படின்னா இந்த ஒன்றும் தேவும் பாசுரம் இந்த ஆழ்வார் வந்து சாதிச்சு அருளி இருக்கார். அந்த சாதிச்சதுல இருந்து அதை உணர்ந்து கொண்ட பெண்கள் அப்படி இருப்பார்கள்ட்டு அங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா அங்க சாதிக்கிறார். அதே போல 100 முக்கிய விஷயம் இங்க சக்கரதேவ பிரபன்னாய தவாஸ்மிதிச்ச யாச்சத்தேன்ட்டு அந்த சரம ஸ்லோகம் இருக்கு இல்லையா, என்ன ஒரு தடவை அபயம் வந்துட்டாக்க எங்கிட்ட வந்துட்டான் அவனை காப்பாத்தி திருவன் அப்படின்ட்டு ராமபீரான் வந்து சொல்றான் இல்லையா. அப்போ அந்த சக்கரதேவன்ற ஒரு இடத்துல கூட ரொம்ப ஆச்சரியமா அந்த வைராக்கியத்தை சொல்லச்ச ரொம்ப அழகா சாதிக்கிறார். அங்க அந்த இடத்துல சக்கரத் அப்படின்ற இடத்துக்கு குரத்தாழ்வானும் அங்க ஒரு ஐதீக நிர்வாகம் கொடுக்கிறார். இங்கே பட்டரும் கொடுக்கிறார், எம்பாரும் கொடுக்கிறார். இங்க எம்பார் கொடுக்கிற நிர்வாகம் என்னன்னா, ஒரு தடவை அவனை சரணம் அடைஞ்சா போறோம், நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன்னு ராமன் சொன்னான். ஆனா அவன் அந்த அபயம் கொடுக்கறது எப்படி சாமானிய விஷயத்தையா கொடுக்குறான்? நாம எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ பிறவைகள்ல உழன்று உழுந்து இந்த சம்சாரத்துல அப்படி பிணியில மாட்டிண்டு இந்த 5 புலன்களுக்கும் அகப்பட்டுண்டு இப்படி எல்லாம் வந்துட்டு கடைசியில நம்ம வந்து இப்படி எம்பெருமான சரணாகதி ஆச்சாரியம் இல்லாம சரணாகதி பற்றிட்டு நமக்கு அந்த எம்பெருமான் பேரு கொடுக்குறானே. அப்ப அந்த மோட்சம் பேரு கொடுக்கறது சாமான்யமா? அங்க எவ்வளோ போகங்கள் இல்லையா, அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்ற மாதிரி அங்க நமக்கு அந்த கைங்கரிய நமக்கு வந்து அங்க இருந்து அவ்வளவு பண்றோமே, நச்ச போனரா வர்த்ததேன்ட்டு அங்க இருந்து அப்படி இங்க திருப்பி பிறவி இல்லாத உனக்கு கொடுக்கச்ச, அப்போ சாமான்யமா நாம இருக்கிறவனுக்கு அவ்வளோ பெரிய பேர் கொடுக்கச்ச, அப்ப நாம அவன்கிட்ட என்ன ஒரு தடவை சக்கரத்தேவன் ஒரு தடவை பண்ணணும்ன்ற சரணாகதி பண்ணணுன்றது கிடையாது. நாம எத்தனை தடவை ஒரு தடவை சரணாகதி பண்ணி விட்டாலுமே மறுபடியும் 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 அப்பா உன்னோட திருவடி, அப்பா உன்னோட திருவடி, உன் திருவடியை தவிர எனக்கு வேற புகழ் இல்லை, நான் தர்மரிஷ்டோஸ்மி நான் சாத்மவேதி நான் பக்தி மாம் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன் அவன் திருவடியை திருப்பி 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 பண்ணலாம். அப்போ அது
எத்தனை தடவை பண்ணாலும் சக்கரத்து ஒரு தடவை தான் ஆகும் அப்படின்னு சாதிச்சாராம். இப்போ என்ன அங்க 3 பேரை 3 விதமா தான் கொடுத்துருக்கா. அவரவருக்கு வேண்டிய அந்த ரொம்ப ஆச்சரியமான அந்த இதெல்லாம் கொடுக்குறாவா. அதே போல ஒவ்வொரு பாசுரங்களும் எடுத்துட்டாலுமே இந்த கேசவன் தமர் அப்படின்ற பாசுரத்துல ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு திருநாமத்தை சொல்றார். அப்போ ஒவ்வொரு திருநாமத்தை சொல்லும் பொழுது அங்க கேசவன் தமர்ல நமக்கு துவாதசாட்சரம் ரொம்ப முக்கியம் இல்லையா. நம்ம அந்த துவாதசாட்சரத்துக்கு ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆனேன்னு சொல்றார் அப்படின்றத சொல்றாரா. அதே போல இந்த சில அருள் செயல் பாசுரங்கள்லாம் எங்கெங்க எப்படி சொல்லணும், எந்த இடத்துல அழுத்தி சொல்லணும் அப்படிலாம் கூட இவருக்கு ரொம்ப அந்த அந்த அர்த்த விசேஷ தகுந்த மாதிரி சொல்வாராம். நம்மாழ்வார் பாசுரத்துல ஆவி உள் குளிர அப்படின்ற இடத்துல ஆவி உள் குளிர அப்படின்னு சொல்ற இடத்துல உள் குளிர அப்படின்னு சொல்வாராம். உள்ளு என்ற சொல்லுக்கு இப்படி அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கு அந்த மாதிரி சாதிப்பார். இப்படி பல விசேஷங்களை நம்ம பார்த்தோம்னாக்க இந்த அருளி செயல அவ்வளவு ஆச்சரியமாக இவர் அப்படி சாதிச்சுட்டு இருக்கார். இதுக்கு மேல ரொம்ப எபெருமான கிட்ட இப்படி ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோன்னா இதுக்கு அளவே இல்லை. அருளி செயல் 4000த்துல பார்த்தேன்னா அவ்வளோ நிர்வாகங்கள்லாம் நிறைய இருக்கு. முமோக்ஷி படியில கூட கடைசி ஒரு சூர்ணையில ரொம்ப அழகா சாதிக்கிறார் எம்பார். அங்க ஒரு நிர்வாகம் ஐதீக நிர்வாகம் சொல்றார். இந்த சரம ஸ்லோகார்த்தத்துல சொல்லச்ச சர்வதர்மான் பரித்தியஜேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுடுன்னு சொன்னா, மாமியேகம் சரணம் பிரஜன்னு சொன்னா, இதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாமியேகம் சரணம் பிரஜன்ட்டு அவங்ககிட்ட நமக்கு அந்த மகா விஸ்வாசம் வைக்கணும். இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம நடுவுல இருக்கக்கூடாதுன்றதுக்கு அங்கேயும் ரொம்ப அழகாக ஒண்ணு சாதிக்கிறார். அதே மாதிரி பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் அவனம் ஆகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும்ட்டு ராமானுஜரோட வடிவழக சொல்லி எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கதிர் இல்லை எனக்கதிர் இல்லை எனக்கதிர் ரொம்ப ஆச்சரியமான அந்த பாசுரம். அதே போல லக்ஷ்மி நாதாக்கிய சிந்தௌ சடரிப்பு கழுத்தகான்ட்டு அங்க நம்மளோட ஆச்சாரியர்கள் எப்படி நம்ம ஆச்சாரியர்கள் எப்படி நாதமுனிகள்லேருந்து ஆரம்பிச்சு லக்ஷ்மிநாதன்லேருந்து ஒன்னொன்னா அப்படி எப்படி வந்தது பிரவகித்துன்னு சொல்லி அங்க ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தை காட்டுறார். ராமானுஜர் பேர்லயே ஒரு ஸ்லேடை பொதிந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் ஒரு தனிப்பட்ட முறையில எழுதியிருக்கார். சிங்கத்தோட ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். சிங்கம் களிமிக்க சீய மொழிய ராமானுஜர். அப்போ இந்த ராமானுஜர் சிங்கத்துக்கும் ராமானுஜருக்கும் என்ன அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் கடைசியில அது ஸ்லேடையில முடியறது. வேதோத்தம்ச குஹா விகார படுனா ஸ்ரீசைல ஸ்ருங்கோல்லசன் மாயா கேசரி மானித்தேன ககன நியாயாட்ட வீச்சாரினா கம்பீரேன பராத்மபேதன மகாநாதேன நாதேன மே குப்தோகம் யதி சார்வபௌம ஹரினா வர்த்தே புருஷம் நிர்பயஹா அப்படிங்கிறாருங்க. இது ஒரு முக்தக ஸ்லோகம். இது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். எப்படின்னா இங்க வேதோத்தம்ச குஹா விகார படுனா, இப்போ வேதம் இப்படி இருக்கு. வேதத்தை மலையா சொல்லி அந்த வேதத்துக்கு வேதங்களாகிய பர்வதங்கள்லாம் மலை. அந்த பர்வதத்துல அந்த உபனிஷத்தாகிய குகை என்ன குகைகளை விகரிக்கும். இப்போ மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும்ட்டு இப்போ சிங்கம் எப்படி இருக்கும், குகையில இருக்குமா. அதே போல ராமானுஜரும் வேதங்களாகிய ஒரு சிகரங்கள்ல அங்க குகையாகிய உபனிஷத்துகள் விவரிக்கும்ங்கிறார். அதே போல ஒரு சிம்ஹத்தை இன்னொரு சிம்ஹம்தான் கொண்டாடுமா. ராமானுஜராகிய சிங்கத்தை எது கொண்டாடும்னா தூணாய் அதனோடு அரியாய் தோன்றிட்டு திருமங்கையாழ்வார் திருவேங்கடமுடியான பாடுறார் இல்லையா. திருவேங்கடமுடியான் அப்போ அந்த சிங்கமாக அவர் அங்க உருவகம் பண்றார். அப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணித்தான், ராமானுஜர பகுமானங்கள்லாம் கொடுத்ததே. அப்போ அந்த சிங்கம் இந்த சிங்கத்தை பகுமானித்ததுன்னு சொல்றார். அதே போல சிம்மம் காட்டுல இருக்கிற மாதிரி எதிராஜ சிம்மம் எப்படி இருக்காருன்னா இந்த சாஸ்திரிய நியாயங்கள்லாம் நியாய சாஸ்திரங்கள்லாம் சொல்றாளே அப்படி நியாய சாஸ்திரங்களாகிய அடவுகள்ல சஞ்சரிக்கும் அப்படிங்கிறார். அதே மாதிரி கம்பீரேன பராத்ம பேதன மகா நாத்தேனேன்னு சொல்றதுனால இவர் எப்படி இருப்பாருனாக்க ஒரு சிங்கம் கர்ஜனை பண்ணித்துனா காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்கள் எல்லாம் அப்படியே பயப்படும் இல்லையா. அதே போல அந்த உயிரே மாய்க்குமா சில விலங்குகள்லாம் சிங்க கர்ஜனையை கேட்டா. அதே போல யாராவது இந்த ஜீவ பர பேதத்தை சொல்லாம ஐக்கியம் சொல்லிட்டா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் சொன்னா
அவருடனே இந்த சரீர ஆத்ம பாவத்தை சொல்லி இந்த ஜீவபர பேதத்தை சாதிக்கக்கூடிய திருமிடற்று ஓசையை உடையவர் அப்படின்னு சொல்லி, அப்படி சிம்மம் போற்றுவதற்கு உரிய இந்த எம்பெருமானாரின் அபிமானத்தில் ஒதுங்கி கிடக்கும் நாம் நிர்பயமாக வாழ்ச்சியை உடையோம். எம்பெருமானாரோட திருவடிகள்ல யாரெல்லாம் ஒதுங்கி இருக்காளோ அவளுக்கு எந்த பயமுமே இல்லைங்கிற நமக்கு அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு எம்பார் அப்படின்னுச்சா பல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்களை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானாரை சொல்லும் பொழுது அவருக்கு பல பேர் கைங்கரியங்கள்லாம் பண்ணுவாளாம். அவர் திருமேனிக்கு கார்த்தால எழுந்து ராத்திரி வரைக்கும் எம்பெருமானாருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணுவா. அப்படி பண்ணும் பொழுது எம்பாருக்கு என்ன கைங்கரியம்னா அவரோட திருமேனியை பிடிச்சி விடுவாராம். யாருக்கு கிடைக்கும்? திருமேனியை பிடிச்சி விடுவாராம், எண்ணக்காப்பு தலையில சாத்துவாராம், திருப்பரியட்டங்கள்லாம் திருத்துவார், திருக்கை சமர்ப்பிப்பது, திருப்படுக்கை சோதிப்பது, திருமேனிக்கு காவல்ட்டு இப்படி ஒரு ஆச்சரியமா அவருக்கு இருப்பார். ஏன்னா அவரோட திருமேனியை சிறுமாமணிசர் அப்படின்வா, சிறுவண்டு அப்படின்ற இடத்துல பாசுரங்கள்ல வரைச்ச நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் இவரா எம்பாரை தான் சொல்லுவாரா. அவர் சிறுமாமணிசரர் அப்படின்னு இருந்தாலுமே அவரோட ஞான பக்தி வைராகங்கள் அளவிட முடியாத இருக்கக்கூடியது. அதுக்கு மேல அவரை சொல்லும் பொழுது எம்பார் சாதிப்பார். நாம எப்படி ஒரு நிஷ்டையோட இருக்கணுங்கிறதுக்கு நம் போன்றவர்களுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம், உடையவன் உடைமையை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், கைவிட்டு விட்டால் விடட்டும். இது யாரோட பொறுப்பு? நம்ம பொறுப்பு கிடையாது. நம்ம பொறுப்பு, நாம ஒரு வஸ்து வச்சுட்டு இருக்கோம், ஒரு இடத்துல வச்சுட்டு போறோம்னா அதை நம்ம பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு மாதிரி, இந்த வஸ்து யாருது? எம்பெருமானோட. அப்ப அவன் பொறுப்பு இல்லையா? அப்போ அவன் பார்த்துக்கணுமே தவிர நாம பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அருளாள பெருமாள் எம்பெருமானார் நாதன் தனதருளே பார்த்திருத்தல் சொன்னாரு. அதை போல அவன் தான் பார்க்கணுமே தவிர நமக்கு சாதக பறவை எப்படி இருக்கோ அதை மாதிரி நாம இருக்கணும் அப்படிங்கிறார். நான் மோட்சம் பெற வேண்டும், அங்க அனுபவிக்க வேண்டும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது சுவாதந்திரியம் வந்துடும், சுதந்திர புத்தி வந்துடும். பரார்த்தானுபவ கைங்கரியம் தான் முக்கியங்கிறார் எம்பர். எம்பெருமான் கிட்டக்க அங்க போய் நம்ம கைங்கரியம் பண்ணச்ச, ஆஹா நம்ம கைங்கரியம் பண்ணோமே அப்படின்னு நாம சந்தோஷப்படக்கூடாதான். நாம் பண்ணக்கூடிய கைங்கரியத்தில் எம்பெருமானோட முகோல்லாசம் அவன் உகக்கிறான் இல்லையா? ஆகா இப்படி ஒரு ஜீவன் நமக்கு கைங்கரியம் பண்றானேன்ட்டு அந்த எம்பெருமான் உகப்பில் நாம் அந்த அவன் பார்க்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம் சந்தோஷிக்கணுமே தவிர நம்மளோட கைங்கரியத்துல நாம் சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கறது சொல்றார். ஏன்னா அவன் நிச்சயமா அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். அது நம்மளோட கைங்கரியத்துல ஒரு சின்ன குழந்தை ஒரு காரியம் பண்ண பெற்றவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். அப்போ நம்ம பண்ணச்ச எம்பெருமான் சந்தோஷப்பட மாட்டானா? அந்த சந்தோஷத்தை பார்த்து நாம இருக்கணுமா? அதனால அந்த நிஷ்டை வேணுங்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தரினும் வித்துவ கொட்டம்மா ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனேன்ற அந்த மனசு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றார். அப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர் நமக்கு வேற எந்த தேவதாந்தரங்கள்ட்டையும் போகக்கூடாதுன்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமா பல இடத்துல எம்பார் சாதிக்கிறார். அவர் சாதிச்ச விஷயம். அதே போல நாம் எம்பெருமானுக்கு எப்பவுமே அவன்கிட்ட ஒரு விசுவாசத்தோட மகா விசுவாசத்தோட இருக்க வேண்டும். நமக்கு எம்பெருமான் தான் உபாயம், அவனே உபேயம் சொல்லிட்டு இப்படி எல்லாருக்கும் உபதேசம் பண்ற மாதிரி ஒரு நாள் எம்பெருமானார் இந்த திருநாடு அலங்கரிச்சதுக்கு அப்புறம் இவரால் அவரை விட்டுட்டு இருக்க முடியலையாம். அதன் பிரிவின் காரணமாக ரங்கநாதனை போய் சேவிக்கச்ச பாதாதி கேச பரியந்தம் அமலநாதிபிரான்ல சொன்ன மாதிரி அங்க போய் எல்லாம் சேவிச்சுட்டு அங்கேருந்து என்ன பண்றார், இப்படியே எம்பெருமானார் யோனித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்குமென்ட்டு அந்த தனியனை சொல்லிண்டே அழகாக எழுந்தருளும் பொழுது என்ன ஆயிடுத்து, மடத்துக்கு வரார். மடத்துக்கு வந்துட்டு எம்பெருமான் கிட்டக்க ரங்கநாதன்ட்ட பிரார்த்திச்சுட்டு வந்தாராம். என்னால இந்த சுவாமி ராமானுஜரை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, அதனால அடியன் போய் அங்க அவர் திருவடிக்கு போய் நான் கைங்கரியம் பண்ணணும், இங்க அவரோட பிரிவு என்னால தாங்க முடியல, நான் அப்படி இந்த ஜலத்தை விட்டு மீனை பிரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு, எனக்கு தாபத்திரயங்களா இருக்கு, ஒரே எனக்கு திருமேனி எல்லாம் ரொம்ப இப்படியே ஒரு சிக்கலமா போயிடுது, அதனால என்னால அந்த பிரிவை தாங்க முடியல, அடியனுக்கு தேவரி விடை கொடுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுன்னு மடத்துக்கு வரார். சிஷ்யாக்கள் எல்லாம் கூப்பிடுறார். அங்க பராசர பட்டரையும் கூப்பிடுறாரா. பராசர பட்டர் கூப்பிட்டு, நான் கூரத்தாழ்வானோட குமாரர், எம்பெருமானோட ஒரு செல்ல பிள்ளைன்ற மனுஷன் நீர் வச்சுக்காதையும், ராமானுஜர் என்னென்ன அர்த்த விசேஷங்களை சாதிச்சாரோ அதை சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு சொல்லி மடத்துல பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணி தீர்த்தங்கள்லாம் ஸ்வீகரிச்சுண்டு எம்பெருமானர் தியானம் பண்ணிட்டு அப்ப சொல்றாராம், அபச்சாரங்களை
அபராத சகஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவார்ண ஓதரேன்ற மாதிரி எல்லா அபராதங்களையும் நீர் போக்கணும். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கிறவர் அபச்சாரங்கள் அபராதங்கள்லாம் போக்கணும்ட்டு எம்பார்தான் இல்ல, பல ஆச்சாரியர்களை பார்த்தா அந்த அந்திம காலத்துல அபச்சாரத்தெல்லாம் பொறுத்துறணுங்கிறா. அவளே அப்படி சொல்லியிருக்கானா, அப்ப நம் போன்றவர்கள்லாம் ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை அபச்சாரங்கள் பண்றோம், எவ்வளவு அபராதங்கள் பண்றோம், பகவத் அபச்சார பாகவத அபச்சார அசக்கிய அபச்சார இப்படி கணக்கடங்களாம பண்ணிட்டு இருக்கோமே. அப்ப நம்மளோட கதி என்ன ஆறுது? அப்ப அந்த மாதிரி அபச்சாரங்கள்லாம் பொறுத்தரணும்ட்டு எம்பெருமான தியானித்தின்றே திருநாடு அலங்கரித்தாராம். அவர் சொல்ற முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, ஆச்சாரிய கைங்கரியமே பரம பிரயோஜனமாய் தன்னை பேணாமல் ஆச்சாரியன் திறத்தில் சாயவத் பாரதந்திரியமாக இருக்கும். ஆச்சாரியனை அகன்று தெரியாத அனுஷ்டானம் இவருக்கே உள்ளதுன்னு சொல்லுவா. ஆச்சாரியனுக்கு எப்படி இருக்கணும்னா, அதே போல எம்பெருமான்கிட்ட எப்படி மகா விசுவாசமா இருக்கணும், அவனே உபாயம் அவனே உபயம் என்று இருந்து வேற எங்கேயும் நம்ம போகக்கூடாதுன்ற ரெண்டு முக்கியமான விஷயம். ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரிய சிந்தை, ஆச்சாரியன் திருவடிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு, எம்பெருமான்கிட்ட மகா விசுவாசத்தோட இருக்கணும். அப்படின்ற ஒரு ரெண்டு விஷயத்தை காமிச்சு கொடுக்கிறார். பல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எம்பாரை பத்தி நிறைய இருக்கு. இருந்தாலும் மற்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு அப்படியே அசை போடுற மாதிரி நாம இன்னைக்கும் தித்தித்து இருக்குமேன்ற மாதிரி நாம அதை நினைச்சு நம்ம அனுபவிக்கணும். இந்த அவரோட திருவவதரித்து 1000 வருஷங்கள்ல நாம அவரை நினைக்கக்கூடிய ஒரு சுகிருத்தத்தை இந்த ஆச்சாரியன் நமக்கு கொடுத்திருக்காரே. அவருக்கு வாழி 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 என்று சொல்லி பல்லாண்டு பாடி அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன்.